வெல்கம் டு ஒல்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராமராஜன் அவளை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க டைட்டிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ராமராஜன் அவளை பத்தி நம்ம அதிகமா பேசாத சில 10 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு 10 விஷயம் வந்து ராமராஜன் ரசிகர்களுக்கு வந்து அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரி, நம்ம வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இதில் வந்துட்டு முதலாவதாக பார்க்க போகிறது வந்துட்டு ராமராஜன் அவர்களுக்கு வந்துட்டு மக்கள் நாயகன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு மக்கள் தான் வச்சிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ராமராஜன் அவர்களுக்கு வந்துட்டு மக்கள் நாயகன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஏதாச்சும் பத்திரிகையில் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதாச்சும் தயாரிப்பாளர் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கு நேர்மாறாக மக்கள் தான் அந்த ஒரு பேரை வந்து வச்சிருக்காங்க. அவரை பார்த்தாலே வந்துட்டு அந்த கிராமத்து அழகு, சிரிப்பு, நகைச்சுவை, நிஜமான நடிப்பு, இது எல்லாமே சேர்த்து இந்த ஆள் நம்ம ஆள் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்படிதான் இந்த ஒரு மக்கள் நாயகன் அப்படிங்கிற பேரும். நம்ம இதுல இரண்டாவதா பார்க்கும்போது ஒரே காலத்துல நிறைய ஹிட் பட கொடுத்த ஆக்டர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க. அதுல ராமராஜன் அவர்களும் இருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் சொல்லலாம். ஒரு காலத்துல ராமராஜன் அவர்களுடைய திரைப்படங்களை பார்க்கறதுக்கு கூட்டமா வருவாங்க தியேட்டருக்கு. அந்த நேரத்துல யார் படம் ஓடினாலும் சரி, எதுக்காக ஓடினாலும் சரி, ஆனா ராமராஜன் அவர்களுடைய திரைப்படம் வந்து நிச்சயமா ஹிட் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு உச்சத்துல இருந்தாலும் சொல்லலாம். இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு சூப்பர் ஸ்டாரோட ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல கிராமத்தோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ராமராஜன் அவர்கள் மட்டும்தான். தொடர்ந்து படம் நடிக்கிறது அப்படிங்கிறது அவனோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இதுல நம்ம மூணாவதா பார்க்க போறது வந்துட்டு இயக்குனர் சைட்ல இருந்து மட்டும்தான் ராமராஜன் அவர்கள் சினிமாக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படங்களை உதவி இயக்குனராக வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். நடிப்பு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு A to Z வரைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அவர் நடிக்கும் போது வந்துட்டு இது ஒரு போலித்தனம் வந்துட்டு இருக்காது. அதாவது ரியலா நடிக்கிற மாதிரி இருக்கும். வராத விஷயத்த வா அப்படின்னு சொல்ற மாதிரி நடிக்க மாட்டாரு. தன்னால எப்படி நடிக்க முடியுமோ இயல்பா நடிச்சிருப்பாரு. அதை நீங்க வந்து நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. இதுல நம்ம நாலாவதா பார்க்க போறது வந்துட்டு ராமராஜன் திரைப்படங்கள் வந்துட்டு மலையாளத்திலயும் நல்லா சூப்பர் ஹிட்டா ஓடி இருக்குன்னு சொல்லலாம். ராமராஜன் திரைப்படங்கள் வந்துட்டு தமிழ்ல மட்டும் ஓட கிடையாது, மலையாளத்திலயும் டப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருடைய இயல்பான நடிப்பு, இந்த மாதிரி பல விஷயம் தான் காரணம். அதனால தான் மக்கள் வந்துட்டு ஈர்க்க ஆரம்பிச்சாரு. மலையாள சினிமாவில் ராமராஜனுக்கு டப்பிங் யார் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமாக சொல்லலாம் அப்படின்னா அவரோட காமெடி, அவர் திரைப்படங்கள் இருக்கக்கூடிய காமெடிலாம் வேற லெவலில் ஹிட் ஆனிச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் மலையாள சினிமா வரைக்கும் டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் ராமராஜன் அவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்ட் ஆகிற விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிறது அவரோட படம் வந்தாலே திருவிழா தான் அப்படின்னு சொல்லலாம். தியேட்டரில் வந்துட்டு பொங்கல், தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா பெரிய ஹீரோஸோட படம்லாம் வெளியாகும். அந்த நேரத்தில் ராமராஜன் அவருடைய திரைப்படங்களும் வந்துட்டு வெளியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறத விட டேட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டே கொடுத்துருவாங்க. ராமராஜன் அவங்களுக்கு திரைப்படத்தை பார்க்கறதுக்கு குடும்பமாக வருவாங்க. அந்த அளவுக்கு ராமராஜன் அவர்கள் அந்த காலத்தில் வந்துட்டு மார்க்கெட் வச்சிருந்தாரு. இதில் நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது ராமராஜன் அவர்கள் நடித்த வந்துட்டு கரகாட்டக்காரன் திரைப்படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் கூட ஹவுஸ்ஃபுல்லாக போகும் தியேட்டரில். கரகாட்டக்காரன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன வருஷம்னு பார்த்தோம் அப்படின்னா 1989 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு தேட்டரில் போட்டால் கூட ஹவுஸ்ஃபுல்லாக போகும். இதுக்கான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் கொடுத்த வைப்புன்னு சொல்லலாம். அந்த படத்தில் இருந்த கெமிஸ்ட்ரி, காமெடி, பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு காலத்தால் அழிக்க முடியாதவை அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது செட்டில் ஒன் டேக் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் அவர்களை வந்துட்டு அழைப்பாங்களாம். ராமராஜன் அவர்கள் வந்துட்டு இயக்குனருக்கும் கேமராமேனுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேரக்டர் வந்துட்டு ஏதாவது சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரே டேக்கில் முடிச்சிருவாராம். அவர் நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு தப்பு, திரும்ப அந்த ஒரு சீனை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு சினிமா மேலே ஆர்வமாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இதில் நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது ராமராஜன் அவங்களுக்கு போட்ட உடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலத்துலலாம் ஒரு வேட்டி சட்டை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் இவரோட திரைப்படங்கள் அதிகமாகவே அதை மட்டும் தான் போட்டிருப்பாரு. அதிகமாக இவரோட திரைப்படங்களை வந்துட்டு வேட்டி சட்டை பேண்ட் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாரு. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராமை திறந்தா கூட இவரோட மீம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ராமராஜன் அவங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸோட கலரை வச்சு கூட நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க மீம் பேஜில். இதில் 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா அரசியலையும் வெற்றி கண்டவர் அப்படின்னா ராமராஜன் அவர்களும் கூட சொல்லலாம். ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியனாக கூட ஜெயிச்சிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துட்டு இணைஞ்சு போட்டிட்டு ஒரு MP சீட்டை வந்துட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இந்த ஒரு MP சீட்டை வந்துட்டு ஜெயிச்சு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். நார்மலாக வாங்கல, ஜெயிச்சு வாங்கியிருக்காரு. ராமராஜன் அவர்கள் வந்து ஒரு நடிகராக மட்டும் பார்க்காம ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்த்தனால மட்டும்தான் அந்த ஒரு இடத்துல அவரால் ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இதில் 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கேப்புக்கு அப்புறமா யூடியூப்ல இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இருக்கிற பசங்க கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ராமராஜன் உள்ள பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமாக இன்டர்வியூ எடுக்கலாம். இதுதான் ராமராஜன் அவரை பற்றி தெரியாமல் போயிருக்கக்கூடிய சில உண்மைகள்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து வந்துட்டு ராமராஜன் அவர்களை பற்றி நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.